இன்றைக்கு இந்த உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு தோல்வி வந்தாலே பல பேர் மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஒரே ஒரு ரிஜெக்ஷன் வந்தாலே பல பேர் என்னால முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனா ஒரு உண்மை தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்ச ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி இருக்க ஒரே ஒரு சீக்ரெட் விடாமுயற்சி. விடாமுயற்சி. இன்னைக்கு இருக்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது விடாமுயற்சி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கடல்ல அலை தொடர்ந்து கரையை கடந்துட்டே இருக்கும். ஒரு தடவை இல்ல 1000 முறை கரையை கடக்கும். ஒரு நாள் அது கடினமான பாறையை உடைச்சிருது. எப்படி? அதன் வலிமையாலா? இல்லை, தொடர்ந்து முயற்சி செய்வதால். அது போலதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நாம முடியாது என்று நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் நம்மளால செய்து காட்ட முடியும். ஒரே ஒரு கதை சொல்றேன். ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கனவு இருந்தது. ஆனா லைஃப் அவனை ஈஸியா விடல. 10 இடங்கள்ல வேலைக்கு போனா, 10 இடங்கள்ல ரிஜெக்ஷன் ஆனா. ஒரு நாள் ரொம்ப சோகப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா எனக்கு மட்டும் ஏன் தோல்வி மேல தோல்வி வருது, நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வி அடையுதுன்னு சொல்லி சோகமா சொல்றான். அவங்க அப்பா அவனை வெளியே கூட்டு போறாரு. அங்க ஒரு மூங்கில் மரம் இருந்தது. அதை பார்த்து பையன்கிட்ட கேட்கிறாரு, அந்த மூங்கில் மரம் கீழே வேற வளர்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துச்சு தெரியுமான்னு கேட்கிறாரு. இந்த பையன் சொல்றான், தெரியலப்பான்றாப்புல. அப்பா சொல்றாரு, 5 வருஷமா மண்ணுக்குள்ள வேற வளர்த்துட்டு இருக்கு. 6வது வருஷம் ஒரு சில மாதங்களையே விண்ணை தொடும் அளவிற்கு அந்த மூங்கில் மரம் வளருதுன்றாரு. அது போலதான் நம்ம வாழ்க்கையில தெரியாம எடுக்கிற எவ்வளவோ முயற்சிகள் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சொல்றாரு. அந்த பையன் நல்லா உணர்ந்துட்டு இன்னைக்கு அந்த பையன் ஒரு கம்பெனியோட ஓனர். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் வாழ்க்கையில. ஒரு